தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். விஜய் வேலூர் பிரச்சார கூட்டம் என்பது ஒரு செய்தி. எதை சொல்லப் போகிறார், என்ன அதிரடியான அரசியல் புதினங்கள் வரப்போகிறது என்று ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கியிருக்கிறது. திமுக அதிமுகவை தாண்டி தாவேக அரசியல் களத்திற்கு வந்த பிறகு ஒரு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பரிணாமம் ஆபத்தானதா அல்லது ஆரோக்கியமானதா என்கின்ற செய்தியும் இப்பொழுது வர தொடங்கி இருக்கிறது. விஜயை புஷியை தவிர யாரும் எளிதில் அணுக முடியவில்லை. புஷியுடைய ஆதரவாளர்கள் மூலம் புஷி விஜயை கட்டுப்படுத்துகிறார். உதாரணத்திற்கு ஒரு பத்திரிகையாளர் ராஜ்மோகன் புஷியினுடைய முதல் தர அடிமை. இந்த முதல் தர அடிமை மூலம்தான் விஜயை யார் வேண்டுமானாலும் அணுக முடியும். இந்த அணுகுமுறை தான் தாவேகாவுக்குள் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. புஷியை அணுக முடியாமல் விஜயை அணுக முடியாது. உதாரணத்திற்கு முழுக்க ஆதவ் அர்ஜுனா பணம் படைத்த அதிகாரிகள் தொடர்பு படைத்த இந்த நபரால் மிக எளிதாக அணுக முடியவில்லை. விஜயை பொறுத்தவரை விஜய் ஒரு நம்பிக்கையான நபராக புஷியை பார்க்கிறார். புஷி விஜய்க்கு ஒரு நம்பிக்கையான நபராக தெரிகிறார். இந்த நம்பிக்கையை தாண்டித்தான் அரசியல் பார்க்கப்படுகிறது. முதலில் நம்பிக்கையான விசுவாசி, அதன் பிறகுதான் பொதுச் செயலாளர், தலைவர், அரசியல் எல்லாம் அடுத்த படிநிலை தான். இப்படித்தான் கருணாநிதிக்கு ஆற்காடு வீராசாமி, ஜெயலலிதாவுக்கு சசிகலா, ராமதாஸுக்கு ஜி.கே. மணி, வைகோவுக்கு மல்லை சத்யா, இப்படி முதல் தரமான நபர்கள்தான் இந்த விசுவாச கூட்டம். இவர்கள் மூலம்தான் அரசியலே, அடுத்த அரசியலே. இந்த பட்டியலில் புஷியினுடைய நம்பிக்கைக்குரிய நபர் இந்த ராஜ்மோகன். இந்த ராஜ்மோகனுக்கு ஊடக பிரிவு செயலாளர், அறிக்கை குழு செயலாளர், தேர்தல் பிரிவு செயலாளர், இப்படி விஜயை மிக எளிதாக சந்திக்கக்கூடிய அந்த கேரவன் வேன் நண்பர், இப்படி பல பதவிகளை இந்த ராஜ்மோகனுக்கு வாரி குவித்திருக்கிறார் புஷி. புஷியினுடைய அவருடைய வீடு பனையூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறது, அடுக்குமாடி குடியிருப்பில். இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அடிமையாக இருந்த இந்த ராஜ்மோகன் இன்றைக்கு விஜயை புஷி கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அதே அதிகாரத்தை ராஜ்மோகனுக்கு வாரி வழங்கி இருக்கிறார் புஷியும் விஜயும். சீமானிடமிருந்து வேல்முருகனிடம் போய் விஜயிடம் வந்து சேர்ந்த ஜெகதீஷ் பாண்டியன் இந்த பட்டியலில் அவரும் இணைந்திருக்கிறார். காரணம், முதலில் அவர் சரணடைந்த இடம் புஷி. புஷியினுடைய விசுவாசியாக மாறிய பிறகு இவர் அடுத்த கட்டம் விஜயினுடைய அந்த முதல் சுற்றில் கொண்டு வந்து அமர்த்தப்படுகிறார். இதுதான் விஜய் கட்சிக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறது. ஆதவ அர்ஜுனா பல கோடி பணம், அதிகாரம், செல்வாக்கு, உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், இப்படி பல அதிகாரங்களை வைத்திருந்தாலும் புஷியை தாண்டி போக முடியவில்லை. தேர்தல் வியூக வகுப்பாளர், விற்பனர், கொக்கோ கோலா கம்பெனியினுடைய அகில இந்திய பிராண்ட், ஆப்பிள் நிறுவனத்தினுடைய மூளை ஜான் ஆரோக்கியசாமி
புஷ்ஷியினுடைய மூளைக்கு முன்னால் புஷ் என்று போய்விட்டார். இப்படி சர்வதேச நிறுவனங்களில் வேலை பார்த்த இந்த பிராண்டிங் அம்பாசிடர் இப்பொழுது புஷ்ஷி விரவுக்கட முனுசாமி இந்த புஷ்ஷியை தாண்டி பெரிய அரசியல் உருவாக்க முடியவில்லை. ஜான் ஆரோக்கியசாமியே ஒரு காலத்தில் புலம்பல் வீடியோ பார்க்க முடிந்தது. என்னை மிக எளிதாக அணுக முடியாமல் புஷ்ஷி சுவரழைப்பி விட்டார் என்று பேசுகிற அந்த நிலைக்கு ஜானையே தள்ளிவிட்டவர் ஆதவை தள்ளிவிடுவதற்கு வெகு நேரம் ஆகாது. விஜயினுடைய தகப்பன் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவரையே மகனை சந்திக்க விடாமல் செய்ததில் பெரும் பொறுப்பு புஷ்ஷிக்கு உண்டு. என்னுடைய மகனிடமிருந்து பிரித்து விட்டான். சந்திரசேகர் தெருவில் நின்று கத்துகிறார், மனைவி கத்துகிறார் சங்கீதா, மகன் சூசன் சஞ்சய் கத்துகிறார். என்னுடைய தந்தையாரை நான் பார்க்க முடியவில்லை, அணுக முடியவில்லை. மனைவி கணவனை பார்க்க முடியவில்லை. பெற்ற மகள் அப்பனை பார்க்க முடியவில்லை, மகன் பார்க்க முடியவில்லை, அப்பன் ஆத்தா அம்மா, இப்படி அந்த குடும்பமே கண்ணீரில் மிதக்க விட்டவர் தான் இந்த புஷ்ஷி. புஷ்ஷியை பொறுத்தவரை ஒரு பழுத்த ஆன்மீகவாதி. இது அவருக்கு பயன்படுகிறது. இப்படி பயன்பட்டதனுடைய விளைவு விஜய் முழுக்க இவருடைய கட்டுப்பாட்டுக்கு, இவரை கேட்காமல் எதையுமே செய்வதில்லை. அது அரசியலாகட்டும் ஆன்மீகமாகட்டும், இப்படி எல்லா வகைகளிலுமே வழிகளிலுமே அவருடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டார். புஷ்ஷியை பாதுகாக்க வேண்டுமென்று 10 பவுன்சர்கள் புஷ்ஷியினுடைய பட்டியலில் இருக்கிறார்கள். 10 பேர் விஜயை பாதுகாப்பதை விட புஷ்ஷியை பாதுகாக்க வேண்டும். புஷ்ஷியிடம் பல ரகசியங்கள் புதைந்து கிடக்கிறது, பல கோடிகள் புதைந்து கிடக்கிறது. விஜயினுடைய அரசியல், ஆன்மீகம், அந்த புறம் இந்த புறம் எல்லா புறமும் புஷ்ஷிக்கு தெரியும். ஆகையால் புஷ்ஷியை பொறுத்தவரை விஜய் எதை சொல்லுகிறாரோ குறிப்பறிந்து செய்கிற அந்த வேலையை ராஜ்மோகன் வழியாக விஜய் கட்டுப்படுத்துகிறார். விஜயை அப்படி கட்டுப்படுத்துகிற பொழுது விஜயே சொல்லுகிறார், ஏன் இங்கு ஒரு அடக்குமுறை நிலவுகிறது, ஒரு கட்டுப்பாடு நிலவுகிறது, ஒரு தட்டுப்பாடு நிலவுகிறது, ஆகையால் அதை கொஞ்சம் நீங்கள் தளர்த்துங்கள் என்று விஜயே செயற்குழு பொதுக்குழுவில் சொல்லுகிற அளவிற்கு நிலைமை கைமீறி போய்விட்டது. புஷ்ஷியை அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை, கண்டிக்க முடியவில்லை. புஷ்ஷி எதை சொல்லுகிறாரோ அது ராஜ்மோகன் என்ற அடிமை வழியாக விஜய்க்கு போய் சேருகிறது. இது ராஜ்மோகன் ஒரு பெரிய அரசியல் அனுபவம் இல்லாதவர். சன் தொலைக்காட்சி, ராஜ் தொலைக்காட்சி, சில சமூக வலைதளங்கள் போன்றவற்றிலே பணியாற்றிய சாதாரண நபர். அவருக்கு ஒரு ஆங்கர் தொழிலை மட்டும் செய்ய தெரிந்த நபர், அரசியல் அனுபவமே இல்லாத நபர். ஆனால் இவர்தான் விஜய்க்கு அனைத்தும் என்றால் விஜயுடைய அரசியலை எங்கே போய் பார்ப்பது? விஜய்க்கு ஆலோசனை சொல்வதற்காக நீதியரசர் ஹரி பரந்தாமன், கிருபாகரன், கற்பக விநாயகம், ஓய்வு பெற்ற தலைமைச் செயலாளர் இறையன்பு, டிஜிபி சைலேந்திரபாபு, டிஜிபி நடராஜ் போன்ற மனிதர்களெல்லாம் அவருக்கு ஆலோசனை வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். காரணம், அருண்ராஜுடைய ஐஏஎஸ் அகாடமியில் தினம் தினம் சந்திப்பு, பனையூர் பக்கம் போவதில்லை, தினம் தினம் ஆலோசனை, அரசியல் மந்திர ஆலோசனை. இப்படி திமுகவை எதிர்ப்பது எப்படி, அதிமுகவை வெல்வது எப்படி, பாஜகவை எப்படி பதில் சொல்வது, இந்த அனைத்து யோசனைகளும் அனைத்து ஆலோசனைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் விஜய் ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? அவருடைய அந்த அறிக்கை, அவருடைய அரசியல் அனுபவம்
பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுத்து பயந்து ஓடுவது, இப்படி பல விஷயங்கள் இன்னும் விஜயை விட்டு வெளியே வரவில்லை. ராஜ்மோகனும் புஷியும் அவரை முழுமையான அரசியல்வாதியாக தேர்ந்தெடுத்து எடப்பாடி போன்றவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பதில் சொல்லக்கூடிய, கம்யூனிஸ்டுகளுக்கு பதில் சொல்லக்கூடிய, இப்படி பல பரிணாமங்களில் வளர்ச்சியடை வைக்க முடியுமா என்றால் அது பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அடுத்து திருச்சியில் நடந்த நாம் தமிழர் மாநாடு. இந்த மாநாடு அம்பேத்கரை விட அயோத்திதாச பண்டிதர் பெரிய சிந்தனையாளர், உண்மைதான். அதை சீமான் சொல்ல வேண்டியதில்லை. சீமான் பெரியாரை நீங்கள் பேசிய பிறகு இப்பொழுது அம்பேத்கரை பேச ஆரம்பித்திருக்கிறார். குருமூர்த்திக்கு பிறந்த இந்த சீமான் அம்பேத்கரை பேசுவதை திருமா பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. பெரியாரை பேசியதை திமுக பார்த்து கொண்டு இருக்கிறது. காரணம், திமுகவுக்கு பெரியார் தேவையில்லை, வாக்கு வங்கி இல்லை. பெரியாரை பேசினா ஓட்டு போட ஆள் இல்லை. ஆனால் அம்பேத்கரை பேசுகிற இந்த சீமானுடைய அரசியல் முறியடிக்கப்பட வேண்டும். இது முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். ஒரு முறை திருமா சொன்னார், பெரியாரை பேசுகிறார் என்று நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அடுத்து ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி வழியாக அம்பேத்கரை பேசுகிறார், அப்பொழுது நாம் விழித்தெழ வேண்டும் என்று. இப்பொழுது அம்பேத்கரை பேச ஆரம்பித்திருக்கிறார் இந்த செந்தமிழன் சைமன். இந்த தேர்தல் பொதுக்கூட்டம் 234 தொகுதிகளிலிருந்து செலவு செய்து அவர்கள் இந்த கூட்டத்தை கூட்டி வந்திருக்கிறார்கள். ஒரு தொகுதிக்கு 100 பேர் என்றால் ஏறக்குறைய 23,000 பேர் வருவார்கள். 200 பேர் என்றால் 45,000 பேர் வருவார்கள். இதுதான் இந்த சைமனுக்கு கூடிய கூட்டம். அம்பேத்கரை விமர்சனம் பண்ணுகிற, பெரியாரை விமர்சனம் பண்ணுகிற இவருக்கு கூடிய கூட்டம் தேர்தலுக்காக நில தரகர்கள், மணல் திருடர்கள், இப்படியான கூட்டத்திடம் காசு வாங்குகிற நபர் தான் இந்த சீமானுக்கு கூடிய கூட்டம். இப்போ இந்த கூட்டம் முழுக்க முழுக்க சீமானுக்கு சேர்ந்த கூட்டம் தமிழ் தேசிய கூட்டம் அல்ல, ஈழ தேசிய கூட்டம் அல்ல, தலித்துக்கான அரசியல் கூட்டம் அல்ல, கம்யூனிச சித்தாந்தம் கொண்டவர்களும் அல்ல. சீமானை பொறுத்தவரை சீமா பாஜகவுடைய முகமாகவே அறியப்படுகிறார். பாஜக எதை சொல்லிக் கொடுக்கிறதோ, பாஜக எதை சொல்ல நினைக்கிறதோ அதை சீமான் வழியாக சொல்லுகிறது. திமுக சொல்ல மறுத்ததை இப்பொழுது பாஜக குருமூர்த்தி கும்பல், சுப்பிரமணிய சாமி கும்பல் சீமான் வழியாக சொல்லுகிறது என்றால் திராவிட இயக்கம் பலவீனப்பட்டு நிற்கிறது. பெரியார் உருவாக்கிய அந்த சித்தாந்தம் சீரழிந்து நிற்கிறது. அதுதான் இப்பொழுது சீமான் சித்தாந்தவாதியாக தெரிகிறார். விஜய் ஒரு சித்தாந்தவாதியாக தெரிகிறார். விஜயும் சீமானும் கொள்கை வகுப்பாளர்களாக, தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக, தமிழர்களுடைய முகங்களாக அறியப்படுகிறார்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆரோக்கியமான பார்வையா அல்லது அச்சப்படுகிற பார்வையா? திமுக வீழ்த்தப்பட வேண்டும், அதிமுக ஒழிக்கப்பட வேண்டும். இந்த சித்தாந்தம் தமிழக மக்கள் மத்தியிலே வந்த பிறகுதான் இவர்கள் இப்பொழுது தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் ஒரு முன்மாதிரியாகவும் இவர்கள் ஒரு பின்மாதிரியாகவும் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு மக்கள் சக்தி உருவாக்கப்பட வேண்டும், இப்படியான ஒரு சிந்தனை இளைஞர்களிடம் எழுந்திருக்கிறது. இந்த இளைஞர் கூட்டம் திமுக அதிமுகவை தாண்டி திரைப்பட கொட்டகையிலேயே ஒரு அரசியலை எதிர்பார்த்து காத்து கிடக்கிறார்கள். திமுக அதிமுக மாற்றாக பல கட்சிகள் தோன்றி அவர்களெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக்கப்படாமல் அழிந்து போய்விட்டார்கள், காணாமல் போய்விட்டார்கள். அதில் விஜயகாந்த் போன்றவர்களெல்லாம் அந்த பட்டியலிலே உண்டு. இப்பொழுது அதே பட்டியலில் விஜயும் சீமானும் வருவதற்கு நீண்ட நாட்களாகாது.
அவர்களும் அழிந்து போகிற பட்டியலில் அவர்களும் இடைபெறுவார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.